ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன வீடியோ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படி தானே பார்க்குறீங்க. ஸோ நான் உங்கள் எல்லாரையுமே ரியல் மெய்யழகன் வீட்டுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சென்னையில் சிந்தாகரிப்பேட் பக்கத்தில் தான் இருக்கு. ஸோ அவரை தான் இன்னைக்கு நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பேரட் சுதர்சன் சார். அவர் தான் வந்து இந்த ஒரு சர்வீஸை லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரை நான் மீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஆர்வமாக வந்து கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ இவரை நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும். இந்த வீட்ல தாங்க மொத்த செல்வத்தையும் வந்து பூட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ப முடியுதா? ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சின்ன வீடா இருக்கு, ரொம்ப பழைய வீடா இருக்கு அப்படின்னு தானே நம்ம வந்து நெனைக்கிறோம். ஆனா உள்ள வந்து வேற மாரி இருந்துச்சு. ஸோ அப்படியே மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்ச மாதிரி அப்படி ஒரு ஃபீல். நீங்க இந்த வீடியோ பார்த்து ஃபுல்லா பார்த்து இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து அந்த காலத்து தெரு அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ பக்கத்திலேயே வந்து ஒரு மரம் இருந்துச்சு. ஸோ அங்க போன உடனே கிளி சத்தம் தான். கீச்சு கீச்சு கீச்சுன்ட்டு அப்படி ஒரு சத்தம். அந்த 4:30க்கு தான் நம்மள வந்து அலோ பண்றாங்க. ஸோ நாங்க 4:00க்கே போனதுனால நியர்பை அந்த பக்கத்து வீட்ல வந்து உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ அங்க போன உடனே வேற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ டைமிங்க்கு தான் வந்து நம்மள வந்து மேல டெரஸ்க்கு வந்து அலோ பண்றாங்க. 4:30 ஆனதுக்கு அப்புறம் தான் ஸோ நமக்கு வந்து கேட்டையே வந்து ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் இருக்கோ, ஸோ அவங்கள மட்டும் தான் செக் பண்ணிட்டு, நமக்கு வந்து டெரஸ்க்கே வந்து அலோ பண்றாங்க. ஸோ நாங்க போறப்போ, நாங்க வந்து கிளிக்கு என்னாவது வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது உங்களுடைய விருப்பம். ஸோ அப்படி நீங்க நம்ம என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்டதுக்கு, ஸோ நீங்க அரிசி இல்ல பீனட்ஸ் இந்த மாரி நீங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து ஒரு 2 கேஜி வந்து பீனட்ஸ் வந்து வாங்கி கொண்டு போயிருந்தோம். எவ்ளோ அமைதியா இருக்குல்ல. கொஞ்ச நேரத்துல பாருங்களேன். ஸோ எத்தன கிளி, எத்தன புறா வந்து இங்க வந்து உட்கார்ந்திருக்க போது அப்படின்ட்டு. பார்க்கறதுக்கு எவ்ளோ சைலன்ட்டா இருக்குல்ல. கொஞ்ச நேரத்துல பாருங்க கைஸ். எப்படி ஆட்டம் போட போறாங்க அப்படின்ட்டு. ஸோ பக்கத்திலேயே வந்து புறாக்களுக்கும் சரி, கிளிக்கும் சரி தண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த டைமிங்க்கு எல்லா கிளியும் பக்கத்துல அந்த 2 மரத்துல வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இங்க பக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 மரம் இருக்கு. இந்த சைடுல பார்த்தீங்களா, அப்படியே சுத்தி வரும். அப்படியே நம்ம பார்க்கறதுக்கு வந்து வேற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து நேர்ல பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ரிலாக்ஸா இருந்துச்சு. ஸோ அங்க பாருங்களேன், புறாக்களும் வந்து மேல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த மாரி எங்கேயாவது உட்கார்ந்து பார்த்துருக்கீங்களா? ஸோ நான் அதுவரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ நம்ம மொட்டை மாடியில வந்து கோதுமை வச்சாலே அங்கங்க உட்கார்ந்துருக்கும். ஆனா இங்க இத்தன பேர் இருக்காங்க. ஸோ எவ்ளோ அளவுக்கு வந்து அப்படி உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்து நம்மள வேடிக்கை பார்க்குறாங்க. நாம அவங்கள வேடிக்கை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். ஆனா ஆக்சுவலி அவங்க தான் நம்மள வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மாரி தான் இருந்துச்சு. இவங்க டெய்லி 2 டைம்ஸ் வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங். மார்னிங் வந்து 6:00 எல்லாம். ஸோ ஈவினிங் நமக்கு 4:30 டூ 6 மட்டும் தான் நமக்கு வந்து அலோ பண்றாங்க. ஸோ அந்த டைம் மட்டும் தான். அதுவும் இவங்க வந்து இதுக்காக எந்த சார்ஜுமே பண்ணிக்கல. நமக்கு ஃப்ரீயா தான் வந்து பார்க்க அலோ பண்றாங்க. நாம அவங்கள எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாம இருந்தா அதுவரைக்கும் போதும். ஸோ அவங்களையும் சரி, அந்த பறவையும் சரி, அவங்கள என்னன்னா நம்மள பார்க்க விடுறாங்கல்ல. ஏன்னா பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப வந்து வரிசையா அந்த கட்ட வச்சு, ஸோ அந்த கட்ட வச்சா மட்டும் தான் அந்த கிளி வந்து உட்காந்து சாப்பிடுற மாதிரி. ஸோ இந்த சேவையில நானும் போயிட்டு பண்ணணும் அப்டின்ட்டு நெனச்சு, சரி நானும் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வந்து நானும் போயிருந்தேன். ஸோ அங்க ஊற வச்ச அரிசியும், பீனட்ஸையும் வந்து வச்சுட்டு, அந்த பீனட்ஸ் வந்து என்ன நடுவுல நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் வந்து போயிட்டு கொஞ்சம் என்னால முடிஞ்சத வந்து பீனட்ஸ் மட்டும் எடுத்து நான் வந்து வச்சுட்டுருந்தேன். ஸோ அங்க பக்கத்துல வந்து கிரீன் கலர் சாரி இருக்காங்கல்ல, ஸோ அதுதான் வந்து சுதர்சன் சாரோட ஒய்ஃப் அவங்க. ஸோ அவங்களும் வந்து ரொம்ப பொறுமையா வந்து நாங்க கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணாங்க. ஸோ இந்த மாரி பீப்பிள் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. அரிசி வச்ச உடனே புறாக்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மொட்டை மாடியிலேருந்து கீழ வந்து இறங்கி வந்துட்டுருந்தாங்க. ஸோ எப்பயுமே சார பார்த்த உடனே தான் எல்லா புறாக்களும் சரி, கிளியும் சரி ஒவ்வொன்னா வந்து கீழ வரதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க.
15 இயர்ஸா இந்த சர்விஸ வந்து அவங்க பண்ணிட்டுருக்காங்க. மார்னிங்கும் சரி, ஈவினிங்கும் சரி, தினமும் ஃபுட்டு இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறப்போ, அவங்க வந்து அந்த சார் மேல எவ்ளோ ட்ரஸ்ட்ட வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஏன்னா, இத்தன பேர் வந்து ஒரு நாளைக்கு இத்தன விசிட்டர்ஸ் மட்டும் தான் வந்து இவங்க அலோ பண்றாங்க. அதுவும் ரொம்பவே லிமிட்டடா தான். ஏன்னா, அவங்களுடைய டெர்ரஸ் வந்து என்னன்னா, ரொம்ப சின்ன இடம். சின்ன இடத்துலயும் நமக்கும் வந்து ஒரு இடம் குடுத்து, அத நமக்கு வந்து பார்க்கறதுக்கு குடுத்துருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. ஏன்னா, அவங்க நெனச்சிருந்தா இதுக்கு வந்து காஸ்ட் வந்து அவங்க வந்து கேட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஃப்ரீயா நம்மளும் இவங்கள வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல வந்து இவங்க வந்து இந்த சர்விஸ் பண்றதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா அவ்ளோ ஜாலியா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இப்ப நான் வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா? எல்லாமே அவங்க தான் வந்து ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவா வந்து வந்து கைட் பண்ணியிருந்தாங்க. இப்படி எடுங்க, அப்படி எடுங்க. இப்ப நான் வந்து புறாக்கள் மேல வந்து நான் அரிசி போடுறேன். அது வந்து பறக்கும். அப்ப நீங்க வந்து ஸ்லோ மோஷன்ல எடுங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியான டைப் அவரு. பிரியாணி சாப்பிட்டு வந்துச்சு அந்த தட்டைகள் நான் சாப்பிடுவேன் 10 இருக்கு ஏன் அங்கே ஆம்லேட் போடுங்க